திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அடியார்கள் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நாம் மருதமலை என்பது பற்றியும் மருதமலையை ஆட்சி செய்கின்ற மருதமலையான் மருதாச்சல மூர்த்தி அவரை பற்றியும் இன்று நாம் பார்க்க போகிறோம். மருதமலை 7வது படை வீடு என்று ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை முருகப்பெருமான் மருதமலையிலிருந்து தான் சூரசம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்டார். எனவே முதல் படை வீடு என்பது என்னுடைய கருத்து. எப்படி இருந்தால் நமக்குன்னு தனியாக ஒரு கருத்து சொல்லிக்கலாம், தாராளமாக பொருத்தமாக சொல்லிக்கலாம். அதனால எனக்கு முதல் படை வீடு மருதமலை என்பதுதான் கருத்து. மருதமலை என்பது மருத மரங்கள் நிறைந்து இருக்கிற காரணத்தினாலே மருதமலை என்று ஒரு பெயர். மலையில முழுக்க முழுக்க மருத மரங்கள் நிறைந்து இருந்தன, அதனால அது மருதமலை என்று பெயரானது. இன்னொன்று, அந்த மருத மரங்களோடு நிறைய மூலிகை செடிகள், மரங்கள், கொடிகள், நிறைய மலை முழுக்க மூலிகைகள். அந்த மூலிகை செடிகள், மரங்கள், கொடிகள் வழியாக அப்படியே தென்றல் காற்று, கொஞ்சம் கூடுதலான காற்று வீசும்போது அந்த மூலிகை மணத்தை எல்லாம் பரப்பி நமக்கு எடுத்து வந்து தருகிறது. அப்போ மலை வழியாக ஏறும்போது, இறங்கும்போது, அங்கே உட்கார்ந்திருக்கும் போது, இறைவனை வழிபடும் போது, கொஞ்சம் நேரம் தங்கி வழிபட்டு பின்னாலே அவனை மந்திரத்தாலே நாம் உட்கார்ந்து ஜபம் செய்யும் போது அப்படியே அந்த மூலிகை காற்று வரும். அதை நாம் நுகர்வோம். அது உடம்புக்கு மிக நல்லது. அதனாலேயே இந்த மலைக்கு மருந்து மலை என்றும் ஒரு பெயர் உண்டு. மூலிகை மரங்கள் நிறைந்திருக்கிற காரணத்தினாலும் அந்த மூலிகை நமக்குள்ளே வந்து நம்முடைய நுகர்ச்சியினாலே நமக்குள்ளே சென்று நம்முடைய உடல் நோய் தவிர உள்ளத்தின் நோய் இரண்டையும் தவிர்க்கிறது. அந்த மனமே ஒரு மிதமாக இதமாக இருக்கும். எப்படி ஒரு மல்லிகை மலர் மனத்தை நாம் நுகரும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுதான் அந்த மூலிகை மனங்கள். மலர்கள் இருக்கலாம், செடிகள் இருக்கலாம், கொடிகள் இருக்கலாம், அத்தனை கலந்து தேன் கூட அந்த மலர்களிலே நிறைந்திருக்கும். அந்த தேனின் மனமும் கலந்து வரும். தேனும் மருந்து தானே. கலந்து வரும் பொழுது நம்முடைய நுகர்ச்சிக்கு அது வரும் பொழுது, நாம் நுகரும் பொழுது உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் அந்த மனம் சென்று பரவும் போது, உச்சி முதல் பாதம் வரை சென்று பரவும் பொழுது நமக்கு அது உடல் நலத்தை தருவதற்கு மிகுந்த காரணமாக அமைகிறது. அதனால அதற்கு பேர் மருந்து மலை என்றும் ஒரு பெயர். இந்த மலையை யாரெல்லாம் கருதுகின்றார்களோ, நினைத்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியை தருவது. நீங்க போய் பார்க்கணுங்கிறது ரெண்டாவது. மருதமலை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு ஒரு இன்பம். ஏன்? அங்க முருகப்பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முருகன் ரொம்ப குழந்தை. அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வந்து இளைஞனாகி எல்லோருக்கும் அந்த அருளை எளிமையாக தருகின்ற குழந்தை. ஒரு குழந்தையின் கையிலே ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை பார்த்து யார் வேடிக்கைக்காக வேண்டுமானாலும் சரி, ஆசையோடு வேண்டுமானாலும் சரி, கேட்டால் உடனே கொடுத்து விடும். இந்த குழந்தை நீங்க பாருங்க, வீட்டில் அது ஏதோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கும். டே கண்ணா எனக்கு கொடுன்னா உடனே அது கொடுக்கும். அதுக்கு இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அது ரொம்ப ரேர். அப்படி இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ரேர். அது மாதிரி மருதமலையான் ஆட்சி செய்து வருகிறார். அவருக்கு மருதாச்சல மூர்த்தி. மருதம் அச்சலம் மூர்த்தி. மருத மரங்கள் நிறைந்தது. அச்சலம் மலை. அந்த மருத மலையிலே மூர்த்தியாக சிறந்த முதல்வனாக விளங்கி கொண்டிருப்பவர் மருதாச்சல மூர்த்தி.
அவர் இருக்கிறதுனால தான் அந்த மருதமலை அவ்வளவு சிறப்பு. இப்பொழுதெல்லாம் பாருங்கள், மருதமலைக்கு உள்ளூரில் இருக்கிறவர்களே போவதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. முதல்ல கார் நிறைய மேலே விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ காரில் போனால் நம்ம போக முடியாது. அங்கே அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மருதமலை தேவஸ்தான வண்டி அதில் தான் நம்ம போயாகணும். 2 வீலர் வச்சுருக்கவங்க இப்போ போகிறாங்க. கால்நடையாக ஏறி போகிறவங்க ரொம்ப போகிறாங்க. கால்நடையாக ஏறி போகிறவங்களுக்கு தான் அவ்வளோ மகிழ்ச்சி, அவங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சி. தோல்வியாதி எல்லாம் போயிடும் அந்த மூலிகை மனம். அவங்க மெதுவாக நடந்து அங்கங்கே உட்கார்ந்து போகும்போது அந்த காற்றை சுவாசித்து கொண்டு செல்லுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி மருதமலை, அந்த மருதமலையானது நினைக்கின்ற பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. முதலே நம்ம பார்த்துட்டோம். போர் வீரர்களுக்கு தோள் வலி கொடுப்பது மருதமலை ஏறினால். இப்போ எவரெஸ்ட் சிகரம் ஏறுகிறார்கள் என்றால் என்ன? போர் வீரர்கள் தம்முடைய வல்லமையை பெருக்கிக் கொள்ளுவதற்காக, நிலைநாட்டிக் கொள்ளுவதற்காக எதற்கு மலை மேலே ஏறுகிறார்கள். அப்போ மலை ஏறுகின்ற பயிற்சி. நீங்கள் இதில் நம்ம மிலிட்ரியில், போலீஸில் எல்லா பகுதியில் இருக்கிறவங்களும் இந்த மலை மேல் ஏற்றங்கிறது ஒரு பகுதிக்கு வச்சுக்குவாங்க. காரணம், கை கால் முழங்கால் எல்லாம் நல்லா வளையணும், உடலுக்கு ஒரு உறுதி கிடைக்கணும், பலம் வரணும். அந்த பழக்கம் இருந்தால் தான் எந்த வேலையும் எளிதாக செய்ய முடியும் அந்த உடலால். கொஞ்சம் சோம்பி இருந்தால் கூட இந்த திரட்சியாக இருக்கு தசைகள்லாம் அப்படின்றாங்க. அதனால தான் இப்போ இங்கே வீங்கிடுச்சு, இங்கே ஆயில் மாதிரி இல்லை, தேஞ்சு போச்சு, ஏதோ நிறைய மருத்துவர்கள் இப்போ சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குறி கூட நமக்கு இருக்காது. நம்முடைய உடம்பு அவ்வளவு நன்றாக இருக்கும். போர் வீரர்களுக்கு தோளின் வலிமையை கொடுப்பது, வேதத்தின் உச்சியாக விளங்குவது மருதமலை. தூய்மையானது, தூய்மையான உள்ளத்தோடு யார் அங்கு சென்றாலும் இறைவனை வணங்கினாலும் வேண்டும் வரம் கொடுப்பவன் மருதமலையான். ஆனா உள்ளத்துல தூய்மை இருக்கணும், புற தூய்மையும் இருக்கணும், அகத்தூய்மையும் இருக்கணும். புறத்துல தூய்மை செய்யும் போது நம்ம குளிக்கிறோம், அகத்துல தூய்மை, மனதுல தூய்மையா இருக்கணும். தூய்மைங்கிறது என்ன? எப்போதுமே நமக்கு அடிப்படையானது. பல முறையும் நான் கூறியிருப்பது, மனதால் நல்லதை நினைக்கிறது, வாயினால் நல்லதையே பேசுறது, செயல்களால் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ முடிஞ்சா உடனே ஓடி போய் அவருக்கு உதவி செய்யறது. இந்த 3 தான் அடிப்படை. நம்ம வாழ்க்கைக்கு இந்த 3 தான் அடிப்படை. அந்த 3லையும் நம்ம தூய்மையா இருந்துட்டோமானா நம்ம போல ராஜா யாரும் இல்லை. நம்ம போல ராஜாவா இருந்து மருதமலையானுக்கு நம்ம என்னென்ன பணி செய்ய முடியுமோ செய்யலாம். மருதமலையான் நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பார், இல்லைன்னாலும் அன்பா தான் இருப்பாரு. இருந்து பிறருக்கு பணி செய்யும் போது பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான், பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு மேன்மையானது. அதனால அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சுப்பார். ஒருத்தருக்கு ஒரு முடியாம போச்சு, 2 படி ஏறிட்டாங்க, இன்னும் 4 படி இருக்குது, ஏற முடியல, 2 பேரும் கை கொடுத்து தூக்கி மேலே கொண்டு போய் சேர்த்துல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். ஒருத்தர் தண்ணி இருக்கிறவங்க 2 பேர் பிடிச்சி 4 படி தானே மேலே கொண்டு போய் விடலாம். இல்லை நிறைய படி இருக்குன்னா கொஞ்ச நேரம் தங்கி வாங்கம்மா, தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு இடத்துல உட்காருவது. அது எல்லாமே உதவி தான். ஒன்றை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே உதவி. அம்மா நல்லா இருக்கீங்களா, அது பெரிய உதவி. பேசவே வேண்டாம், கண்ணால் அன்பை பார்த்து ஒரு சந்தோஷமா பார்த்தாலே அதுவே உதவி. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம ஏதாவது செய்தாதான், இல்லை, எதுவும் செய்யவே வேண்டாம். நம்ம அன்பா ஒரு பார்வை பார்த்தது, ஒரு புன்னகை பார்த்துட்டு போனாலே அதுவே போதும். எத்தனை வகையா வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். நம்முடைய அன்பை காட்டுகின்ற நிலைகளுக்கு நமக்கு ஏற்றவாறு அந்த நிலைகளை வைத்து நமக்கு வழிகாட்டி போயிருக்கிறாங்க. அதனால இங்கே தூய்மையாக இருக்கணும். புறந்தூய்மை நீரானமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதுக்கப்புறம் மிகப்பெரும் வளங்களை பெற்றது மருதமலை. அந்த வளங்களை சொன்னா ரொம்ப அருமையா இருக்கு, பின்னால் அது வருது, நான் சொல்றேன். காம வேளாகிய மன்மதனுக்கு கட்டழகை தருவது. வேள் என்றால் அழகன், ஆண்மகன் என்று சொல்லுவோம். அது 2 பேருக்கு தான் சொல்லுவோம். ஒருவர் மன்மதன் வேள் அப்படிம்போம், இன்னொருவர் முருகன் வேள் அப்படிம்போம். சிறந்த வேள், வேல் என்பது கையிலே வைத்திருக்கக்கூடிய ஞானமாகிய வேல். இது வேள் என்பது ஆண்களிலே சிறந்தவன் அழகன், அழகு. 2 பேருக்கு தான் அது. மறுபடியும் சொல்றேன், மன்மதனுக்கும் முருகனுக்குமே உண்டான சொற்கள் அவை.
அவன் அழகானவர். அந்த அழகனுக்கே அழகை கொடுப்பது மருதமலை. காமன் என்பது மன்மதன்னா அழகு கடவுள், மன்மதன் ரதி. அழகுக்கே உண்மை சொல்லணும்னா அவங்களத்தான் டக்குன்னு சொல்லிடுவேன். அந்த காமனுக்கே அழகை கொடுப்பது மருதமலை. அப்ப மருதமலையான் எப்படி இருப்பான்? 1000 கோடி காமர் சேர்ந்தால் என்ன ஒளி வெள்ளமாக என்ன அழகாக இருப்பார்களோ அந்த மாதிரியான 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு மேயின அவருடைய திருமேனி. அவர் குவமை யார் வகுக்க வல்லார்? அப்படி ஆக இங்கே அந்த மன்மதனுக்கே கட்டழகை தருவது. நம்ம சரஸ்வதி தேவிக்கு நம்முடைய கலைமகளுக்கு கல்வியை நிறைந்த அளவிலே நிறைந்து இருக்க செய்வது மருதமலை. சரஸ்வதிக்கு கல்வியை தருவது, கல்வி அறிவை நிறைந்த அறிவுகளை ஆயகலைகள் 64னையும் ஏய உணர்வுக்கும் என் அம்மை தூய உருப்படைந்து போல்வாள் என்னுள்ள இருப்பள் இங்கு வாராது இடர். அப்ப ஆயகலைகள் 64யும் தேர்ந்தவள், அதற்கு மேலும் கலைகள் இருக்கிறது என்றால் அத்தனையும் தேர்ந்தவள், ஞான சொரூபி, வேத வித்தகி, ஸ்ரீவித்யா ரூபிணி, சரஸ்வதி, சகலகலாவல்லி, சாரதா தேவி, சாரபிம்பாதரி, சாஸ்திரவல்லி, வீணா புஸ்தகதாரிணி, வாணி, கமலபாணி, வாக்தேவி, வரதாயகி, புஸ்தகஸ்தே நமோஸ்துதே. வரங்களை தருபவள், புஸ்தகத்தை கையிலே ஏந்தி இருப்பவள். அப்படி ஞானங்களிலெல்லாம் தலையானவள் சரஸ்வதி. கூத்தனூரிலே அவருக்கென்று தனியாக ஒரு கோவில் உண்டு. எந்த கோயில்? இப்போ ஓதிமலைக்கு பக்கத்துல கூட இப்போ சமீபமா ஒரு 4-5 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஓதிமலைக்கு அருகில் சரஸ்வதிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தாய் அவருக்கு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமே சித்திர்பவதுமே சதா. அன்னை வணங்கினால் எல்லா நிலைகளிலும் நமக்கு அந்த ஞானத்தை தந்து நிற்பாள். அதனால்தான் நம்முடைய குமரகுருவரர் காசியில் போய் ஹிந்தி தெரியாது இருந்தாலும் கூட சரஸ்வதியை வேண்டி, நான் அரசனோடு பேச வேண்டும், இந்த வளாகத்திலே நமக்கென்று ஒரு இடம் வேண்டும், அதை வாங்குவதற்கு அரசனோடு பேச வேண்டும், தமிழ்தான் தெரியுமே தவிர எனக்கு இந்த ஹிந்தி மொழி தெரியாது, இந்துஸ்தானிம்பாங்க, அதை நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி வேண்டி பாடியது சகலகலாவல்லி மாலை என்ற நூல். 10 பாட்டு தான். அதில் கடைசி பாட்டு, மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய், படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. அப்படி பாடி முடிப்பார். பாடி முடிச்சுன்னா அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அரசனோடு இந்துஸ்தானியில பேசி அவரையும் மகிழ்விச்சு தனக்கு வேணுங்கிறத வாங்கி, இப்போ போனா காசியில குமரகுருவரன் மடம்னு இருக்கும், பார்த்துட்டு வரலாம். ஹரித்வார் கட்டம்னு அந்த இடத்துக்கு பேரு. ஹரித்வார் ஈசன் அங்கே எழுந்திருட பண்ணி வழிபட்டு வராங்க. அப்படி சரஸ்வதிக்கும் கல்வியை தருவது. லட்சுமி தேவிக்கு அவள் செல்வத்துக்குரிய கடவுள், அவளுக்கே செல்வத்தை தருவது மருதமலை. பாருங்களேன், போர் செய்யும் துர்க்கை கொற்றவைக்கு போராடக்கூடிய வலிமையை தருவது மருதமலை. யாரெல்லாம் மருதமலைனாலே மருதமலையான் தான். மருதமலையே முருகனுடைய ரூபமா தெரியும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா மருதமலையான் அப்படி உச்சியில அவருடைய சிரசு, இந்த பக்கம் எல்லாம் கை உடம்பு மாதிரி. இந்த ஒவ்வொரு மருத மரமும் வேலாக நிற்குமா. இங்கிருந்து கீழே இருந்து பார்த்தா ஒவ்வொரு மரமும் வேலாக நிற்குமா. அப்ப மருதமலையானே அங்க வேல் தாங்கி நிற்பது போல மருதமலையே காட்சி தருகிறது. புரியுதுங்களா? அப்ப மருதமலை பார்த்தா என்னதான் அது? மருதமலையான் தான். அதனால மருதமலையை வணங்குறதுனாலும் மருதமலையானை வணங்குறதுனாலும் ஒண்ணுதான். அப்படி யாரெல்லாம் மருதமலையானை வணங்குகிறார்களோ, இல்லை நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய துன்பம் எல்லாம் துளி கூட இருக்காது, போய்விடும். மருதமலையான், நான் இன்னைக்கு போக முடியலையே, செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருந்தேனே, இப்போ என்னால் போக முடியலையே
பரவாயில்ல, நினைச்சாலே போதும் அவர் உங்களை நோக்கி ஓடி வந்து அருள் புரிவார். அதுதான் வள்ளி கல்யாணம். அவர் எங்க கந்தகிரியில் இருந்தார். அவருடைய இருப்பிட கந்தகிரி, கைலாயத்துல ஒரு பகுதி. அந்த கந்தகிரியிலிருந்து எங்கோ மலையடிவாரத்துல வேடர் குலத்திலே பிறந்த வள்ளியை வந்து மணந்து ஆட்கொண்டார். அப்ப என்ன, யார் என்றாலும் எளியவர்களாக உயர்வு தாழ்வு கருதாமல், பணக்காரன் ஏழை, ஜாதி மத வேதம் இனம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முருகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஓடி வந்து உங்களுக்கு அருள். அதுக்கு தக்கவாறு மயில் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடும் மயில் என்பதறியேனே. அது ஓடி வந்துடும். ஓடி வந்து அழகா அவரை முன்னால கொண்டு வந்து. அதுக்கு உங்களுக்கு சாட்சி, திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா கம்பத்திளையனார் கோயில் அப்படின்னு அந்த வடக்கு கிழக்கு வாயில் நுழையும் முன்னாலேயே முருகரை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ள போவீங்க. கம்பத்து இளையனார் கோவில். கம்பத்துல வந்து இளையவனாகிய முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுத்ததுனால அந்த கோயில் கொண்டுள்ள முருகனுக்கு கம்பத்து இளையனார் அப்படின்னு. அந்த மாதிரி அது மயில் ஓடி வந்து அவரை சுமந்து வந்து நமக்கு முன்னால நிறுத்து. அதனால நமக்கு சேவல் என்ன, கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவும். கொக்கு அரு கோ. கொக்குன்னா மாமரம். சூரபத்மன் கடைசியில மாமரமாகி கடலுக்குள்ள நின்றுட்டான். முருகன் அது ஞானவேல் சென்று அவனை இருகூறாக்கியது. ஒரு பகுதி மயிலாக ஒரு பகுதி சேவலாக வந்தது. அந்த சேவல் பாடுது, கொக்கு என்றால் மருத மரம், அரு அறுத்த, கோ அரசன். கொக்காக மாமரமாக நின்ற அந்த மரத்தை தன் வேலினால் பிளந்த அரசனாகிய முருகப்பெருமானை வணங்குவோம் வணங்குவோம், கொக்கருகோ கொக்கருகோ கொக்கருகோன்னு காலையில கூறுவோம். அதுக்கெல்லாம் கூட நன்றி பாருங்க, எவ்வளவு நன்றி. அந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துன்பம் துடைத்து கொண்டு போய்விடும். ஒரு துளி கூட நிற்காது. அந்த மாதிரி அப்புறம் போயிடுச்சேன்னு மறுபடியும் நம்ம பழையபடி நம்ம காரியங்களை ஆரம்பிக்க கூடாது. அப்போ அது இருந்தாவது நம்ம மன தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மையில இருக்காங்க. மருதமலையை தரிசிப்பவர்களுக்கு கருத்திலே என்றும் நிலைத்திடுவார். இப்ப போலாம் போலாங்கிற ஆசையை தூண்டும். ஆகாயத்தை தொடுமளவுக்கு மருதமலை உயர்ந்திருக்கிறது. மேற்கு மலை தொடர்ச்சி, அழகான பச்சை பசேல் என்று பறந்திருக்கும் மலை தொடர்ச்சி பார்த்துருக்கீங்கல்ல நீங்க. மருதமலை முருகனுடைய கோபுரத்தை பார்த்தா அது மயிலினுடைய தலை மாதிரி இருக்குன்னு வைங்க. பின்னால இருக்கிறதெல்லாம் பச்சை பசேலுக்கு மயில் தோகை. முருகன் மயில் மேல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அப்போ அந்த மருதமலை அந்த கோபுரம் அதை பார்த்தாலே முருகன் மயில் மேல் அமர்ந்து கொண்டு இரண்டு தோகையும் மயில்கள் வீசி வீசி அவனை அடுத்து கொண்டு வர மாதிரியான தோற்றமா தெரியும். நீங்க போகும்போதெல்லாம் ரசிச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். போனோம் சாமி கும்பிட்டா கூட்டத்துல இருந்து யாருப்பா இந்த கூட்டத்துல போய் சட்டுன்னு போனா சாமி கும்பிட்டா வெளியில வந்தா வீட்டுக்கு வந்தா ஜோராக்குனா சாருனா சாப்பிட்டோம் படுத்தோம் என்ன இருக்குது. ஒரு நாள் போறோம், இதெல்லாம் அனுபவிக்கணும். முருகனை அனுபவிக்கணும். முருகன் எழுந்திருளி இருக்கிற மலையை அனுபவிக்கணும். அப்படி கூட்டம் கூட்டமாக வண்டுகள் வந்து மொய்க்கின்ற அளவிற்கு சோலைகளை உடையது. இப்பதான் அங்கங்க ஏதோ வறண்டு போய் அப்படி இப்படி கிடக்குது. நீங்க அந்த பச்சை பசேல் என்ற அந்த மழை பருவத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனையும் தழைத்திருக்கும். சோலையில மலர்கள் மலர்ந்திருக்கும், வகை வகையான மலர்கள். அதுல மருதமலை அதனுடைய வளமை பத்தி சொல்லும் போது பார்க்கலாம். காலனுக்கு காலனான சிவபெருமானும் விரும்புவது. காலனுக்கே காலன் என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுக்கு வருது? காலன்னா யமன். யமனுக்கே யமனான நிகழ்ச்சி எப்போது? மார்கண்டேயனுக்கு அருளியது. திருக்கடவூரிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமானை சென்று மார்கண்டேயன் ஓடி சென்று கட்டிக்கொள்ளுகிறார். ஆனால் அவனுக்கு பிறக்கும் போதே 16 வயதிலே உன்னை வந்து எடுத்துக்கொள்வேங்கிற மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கும் சொல்லி அந்த கால நியதி, காலம் கரெக்டா வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வருகிறான், பாசக்கயிறை வீசுகிறான். இவர் வந்து ஓடி கட்டி கொள்ளுகிறார் மார்கண்டேயன். அவரை காலால் புதைத்து மார்கண்டேயனை அதனால் காலனுக்கு காலன், யமனுக்கு யமன்.
சிவபெருமானும் அப்படிப்பட்ட சிவபெருமானும் விரும்பி இருக்கக்கூடியது மருதமலை. திருமால், பிரம்மா, இந்திரன் முதலாக உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வேண்டி எங்களுக்கு இந்த மாதிரி அசுரர்கள் தொல்லையை கொடுக்கின்றார்கள், அந்த அசுரர்களின் தொல்லையை நீக்க சிவபெருமானே நீயே உன்னையே நிகழ்த்தவாறு ஒரு ஆண்மகனை தர வேண்டும் வேண்டுகிறார். பெண்களிலிருந்து தானே குழந்தை வரும், ஆண்களிலிருந்து யார் குழந்தை பெறக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு உண்டா? இல்லை. ஆனால் சிவபெருமானை அவர்கள் வேண்டுவது நின்னையே நிகழ்க்க ஓர் புதல்வனை தருகும் அந்த புராணம் சொல்லும். அப்போதான் சிவபெருமான் அந்த கண்களில் இருந்து 6 நெற்றி கண்களிலிருந்து 6 நெருப்பு பொறிகளை விடுவது. அதற்கப்புறம் அது ஆகாயத்தில் சிவபெருமானுடைய கண்களிலிருந்து ஆகாயம் வழியாக வருகிறது. வாயு பகவானையும் அக்னி பகவானையும் அழைத்து இதை கொண்டு சென்று நீங்கள் இந்த கங்கை திட்டிலே இருக்கின்ற கங்கை ஆற்றிலே இருக்கின்ற சரவண பொய்கை திட்டிலே விட்டு விடுங்கள் என்று சொல்ல, அங்கே விட 6 தாமரைகளிலே 6 முருகன் அவதாரம் செய்தான். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் எதற்காக? உலகம் உய்ய. அப்ப சிவபெருமானே விரும்பி தோற்றுவித்தது அந்த சிவபெருமான். அப்படி அங்கே இருக்கின்ற நிலையிலே மருதமலையிலே முருகப்பெருமான் தங்கி இருக்கின்றார். தேவர்கள் எல்லோரும் பேரூருக்கு சென்று சிவபெருமானிடம் இப்படி மீண்டும் கேட்க, நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள், மருதமலையிலே முருகன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், அங்கே சென்று உங்கள் வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவங்க எல்லாரும் இங்கே வராங்க. நாரதர் முருகப்பெருமான் கிட்டே இருக்கிறார். வந்து அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அவங்க தரிசனம் பெறுகிறார்கள். அதுக்கப்புறம் முருகா இந்த மாதிரி என்று முறையிடுகிறார்கள். உடனே சரி, நான் அசுரர்களை அழிக்க இதோ புறப்பட்டு விட்டேன், அங்கிருந்து புறப்படுறார். ஆச்சுங்களா? ஆக சிவபெருமானும் விரும்புவது, திருமாலும் வழிபட்டு வருவது, பிரம்மாவும் வெட்கப்படும்படி அமைந்திருப்பது. திருமால் வழிபட்டு வருகிறார். அங்கிருந்து திருமால் வந்து இங்கே முருகப்பெருமானை இன்றும் வழிபட்டு வருகிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு வெட்கப்படும்படி, ஏன் பிரம்மா வெட்கப்பட்டான்? அவரை வணங்காமல் சென்றதனாலே முருகன் அழைத்து பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்க அவர் அப்படியே சற்றே ஒன்றும் தோன்றாத நிற்க, நீ எல்லாம் படைப்பு கடவுளா என்று சொல்லி தலையிலே ஓங்கி போட்டு அதை நினைத்து கொண்டு பிரம்மா வெட்கப்படுகிறார். ஆனாலும் முருகப்பெருமானை வணங்குகிறார். முருகக்கடவுளே வடிவமாக விளங்குகின்ற அதிசயத்தை உடையது. சரிங்களா? பக்தியோடு கோமுனியும் பட்டிமுனியும், அதான் இப்போ நீங்கள் பேரூர்ல பார்த்தா கோமுனி வழிபட்டது, பட்டிமுனி வழிபட்டது. இங்கே நிலையாக இப்பவும் இருக்கிறாங்க முருகப்பெருமானை வணங்கி கொண்டு. அது மட்டுமா, எண்ணில்லாத சித்தர்கள், எண்ணில் கோடி சித்தர்கள். நம்ம இங்கே பாம்பாட்டி சித்தர் மட்டும்தான் நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய குகை இங்கே இருக்குது, அவருக்கு வழிபாடு செய்கிறோம். ஆனால் அதை தவிர கண்ணுக்கு தெரியாத எண்ணில் கோடி சித்தர்கள் அங்கே உண்டு. பாம்பாட்டி சித்தர் வந்து கீழே ஆதிமூல ஸ்தானம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆதிமூல ஸ்தானத்திற்கும் அதற்கு கீழே பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்குது அல்லவா, அந்த குகைக்கு ஒரு சுரங்கப்பாதை உண்டு, இப்பவும் உண்டு. நம்ம அது பழக்கப்படுத்திட்டே இருந்தோம்னா பயம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம். ஆனால் இப்பவும் பாம்பின் உருவிலே சென்று ஆதிமூலமூர்த்தி அந்த முருகப்பெருமான், வள்ளி தேவியானியோடு எழுந்திருக்கிற முருகப்பெருமானை என்றும் வழங்கி வருவதாக ஐதீகம். அந்த குகையே பார்த்தீங்கன்னா முதல்ல பாம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த பாம்பாட்டி சித்தர் குகையை எட்டி பார்க்கணும். தெய்வங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பாம்பாட்டி சித்தர் இந்த சைடில் அப்படியே பாம்பு மாதிரியே, பாம்பு படம் எடுத்துருக்கிற மாதிரி, அதனுடைய வால் பகுதி மேலே போகிற மாதிரியே அது அமைஞ்சிருக்கும். அவருக்கு அவர் மட்டுமல்ல, நிறைய சித்தர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். தெய்வ ரிஷிகள் இங்கே இருக்கிறார்கள். தூய சிவ யோகிகள் சூழ்ந்து எப்போதுமே இருப்பாங்க. இப்போ மலையர்கள் வாழ்கின்றார்கள் அங்கே. அவர்களுக்கு வீடு வசதி எல்லாம் உண்டு. ஆனாலும் அதை தவிர தெய்வ ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும் இங்கே இப்போவும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது தெரியாது, நாம் அதை நினைப்பதே இல்லை. நீங்கள் மலையேறும் போது, இறங்கும் போது அவர்களை எல்லாம் வழிபட்டு கொண்டு பத்திரமாக செல்லுங்கள். நாங்கள் உங்களை துன்பப்படுத்தி விடுவோமோ, அவர்களுக்கு ஒன்று தெரியாமல் செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை வணங்கிட்டு முருகப்பெருமானை வணங்க
வணங்கணும். சரி, அந்த அளவுக்கு விசாலமானது, பறந்து விரிந்து கிடப்பது, அனைவருக்கும் இடம் கொடுப்பது மருதமலை. மிகவும் எளிமையாக நற்செயல்களை சிறிய அளவில் செய்தாலும் பெரிய பயனை தரவில்லை. அப்போ சொன்னேன் நான் இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறது சின்ன சின்ன உதவிகள் தான், அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். அதற்கப்புறம் வலிய பெரிய தீமைகளை செய்தாலும் மருதமலை என்று சொல்வதற்கு முன்னே தீமைகள் யாவும் பொடி பொடியாக போகும். நாம தெரியாம தீமை செய்திருந்தா கூட மருதமலை அப்படின்னு சொன்னா, மருதமலை முருகான்றது ரெண்டாவது, மருதமலை அப்படின்னு சொன்னாலே அது ஓடி போகும். அப்ப மருதமலைக்கு என்ன பெருமை பாரு. திருவண்ணாமலையில சிவபெருமான் பெருமாட்டி 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையான்னு சொல்றது அப்புறம் தான். முதல்ல திருவண்ணாமலையான், திருவண்ணாமலை ஊர் பேர் தானே சொல்லு. வயலூர்ல முருகன் இருக்கிறாரு, வயலூர் தான் சொல்றது. திருச்செந்தூர்ல இப்படி ஒவ்வொரு தலங்களையும் எடுத்து பாருங்க, அந்தந்த தலங்களுக்கு அந்தந்த சிறப்பு. எனவே மருதமலைன்னு சொன்னாலே நாம் செய்த அந்த தீமைகள் கூட ஓடி போகும். இனிமேல் தீமை செய்யலாம் என்கின்ற எண்ணம் துளி கூட எட்டி பார்க்காது. எந்த அளவு அது பெரிய விஷயம் பாருங்க. அப்புறம் தென்னை மரங்கள், வாழை மரங்கள் நிறைந்து, அப்போ தென்னையில தேங்காய் இருக்கும், வாழையில வாழை பழங்கள் நிறைய இருக்கும், காயாமல் இருக்கலாம், கனிகளும் இருக்கலாம். அப்போ அங்கே இருந்தால் வாழை இருந்தால் குரங்குகள் கண்டிப்பாக இருக்கும். மலை என்றாலே குரங்குகள். இந்த குரங்குகள் என்ன செய்தான், வாழை மரத்தில் பழத்தை சாப்பிட்டு போட்டு இந்த சந்தோஷத்தில் எட்டி குதிக்குதான். நேராக தென்னை மரத்தில் போய் குதிக்குது. மோதும் போது அங்கே இருக்கின்ற அந்த தென்னை தேங்காயெல்லாம் கீழே விழுகுதான். சின்னது பெருசு எல்லாமே விழுகுதான். கீழே இருக்கிற குட்டிகள் பெரியவர்கள், இது குரங்கு குட்டிகள் பெரிய குரங்குகள் எல்லாம் தங்களுடைய குகைக்குள்ள அதை எடுத்து சென்று வச்சு சாப்பிடும். அப்போ எத்தனை வளமை உடையதாக இருக்கிறதுன்னு பாருங்க. அது மட்டுமல்ல, அப்புறம் மருதம், கோங்கு மலர், நிறைய மரங்கள், பாதிரி, வன்னி மரம், கொன்றை மரம், மந்தார மரம், புறா, மரா, புன்னை, அசோகு, வில்வம் முதலான மரங்கள் நிலைவற்ற நந்தவனங்கள். மரங்கள் ஒரு பக்கம் அடர்ந்திருந்தாலே அது சோலை மாதிரி தான் இருக்கும். அதை தவிர நந்தவனங்கள், நந்தவனங்கள்னாலே அங்கே ஒரு பொய்கை பரப்பு மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் நீர் இருக்கும். 5 சுனைகள் இங்கே உண்டு மருதமலையில். பின்னால் அதை சொல்கிறேன். அந்த நீர் பகுதியை சுற்றிலும் மலர் தாவரங்கள் வளர்ந்திருக்கும். நீருக்குள்ளே தாமரை இருக்கும், அல்லி மலர் இருக்கும். எப்படி அது நந்தவனமாக காட்சியளிக்கும். அந்த மலர்களை பறித்துத்தான் முருகப்பெருமானுக்கு சென்று மாலை தொடுத்து வழிபடுவதற்காக வைத்துக் கொள்வார்களாம் அந்த காலத்தில். அப்படி நிறைய நந்தவனங்கள், அதிலே மலர்கள், அந்த மலர்களிலிருந்து தேன் வழிகின்றது. அந்த வழிகின்ற தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் ரீங்காரம் விட்டு கொண்டே தெரியும். வண்டுகளை சொல்லி இருக்கிறேன் நான் மனிதர்கள் என்று. ஞாபகம் வருகிறதா? 6 கால் வண்டுகள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற நம்முடைய உடம்புல இருக்கின்ற 6 ஆதாரங்கள் இருக்கிறதுனால மனிதனை, அதுக்கப்புறம் சகசிரதளம் இருக்குது, அதை நம்ம வணங்கி மேலே போகும். இந்த 6 நிலைகள் இருப்பதனால 6 ஆதாரங்கள், அதை 6 கால்களாக சொல்லி 6 கால் மனிதன், 6 கால் வண்டு அப்படின்னு மனிதனை சொல்லுவோம். எப்படி வண்டுகள் மலரில் இருக்கின்ற தேனை அருந்த விரைகிறதோ சூழ்ந்து கொள்ளுகிறதோ இறைவன் பாதங்களை, அதுபோல நம்முடைய அருகால் வண்டு மனித இனங்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக மருதமலையானுடைய பாதங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எத்தனை பேர் பாருங்க, இப்பெல்லாம் கணக்கே இல்லை, லட்சக்கணக்காக நாள்தோறும் வர்றாங்களாம். அதுலேயும் செவ்வாய், சனி, ஞாயிறு அப்படின்னா அது அளவு கடந்து போகுது. இந்த நம்ம ரோடு ஃப்ரீயாக இருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ நம்ம ரோடு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தாண்டி போக முடியல. அப்படி இருவாட்சி, சண்பகம், மல்லிகை, சிறு சண்பகம், கூரிய மொட்டுக்களை உடைய முல்லை, காட்டு மல்லிகை, குறுக்கத்தி முதலிய கொடிகள் நிறைந்த பரப்பு ஒரு பக்கம். நம்ம வண்டுகள் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? கனிகள் ஒரு பக்கம். எப்படி நாரத்தை, நாவல், ஈரப்பலா, முந்திரிகை, வேர்பலா முதலிய கனிதாங்கிய மரங்கள் ஒரு பக்கம். நாள்தோறும் பெருகி பெருகி மனம் வீசி கொண்டிருக்கிறது. பலா ஒன்று இருந்தால் பத்தாதா? கொய்யா ஒன்று இருந்தால் பத்தாதா? எத்தனை தூரத்துக்கு மனம் வீசி யாரையெல்லாம் சுண்டி இழுக்கும். ஒரு பக்கத்திலே வாசனை பொருட்கள் உள்ள மரங்கள், ஏலம், லவங்கம், பட்டை,
கச்சோலம், வால்மிளகு, தக்கோலம், மாஞ்சி, குங்குமப்பூ, வாசனை வீசும் கற்பூர வாழை முதலிய கற்பூர வாழை, கற்பூர மாம்பழத்தில் கூட கற்பூர உண்டுலங்க. அதெல்லாம் எப்படி மனம் வீசும். சுவை தருகின்ற கனிகள் போவோருக்கும் வருவோருக்கும் உண்ணுவதற்கு, பசியாற்றுவதற்கு, அங்கே இருக்கின்ற விலங்குகளுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறது, நமக்கு உதவி செய்கிறது. வாசனையாலே எல்லாரையும் சுண்டி இழுக்கின்றது. அப்போ கண்டிப்பாக கொஞ்ச நேரம் மருதமலையில் இருப்போம். மூலிகை மரங்கள் எல்லாம் நம்ம அதை வீசுகின்ற காற்றோடு வருகின்ற அந்த மூலிகை மனங்களை எல்லாம் நுகருவோம். அப்போ உடம்புக்கு, உள்ளத்துக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய நன்மை. இதை தவிர இன்னொன்று உண்டு, உயிர் என்று ஒன்று உண்டு. அந்த உயிரை, அந்த உயிர் பிணியை போக்குவதற்காக தான் மருதமலையானை நாம் வழிபடுவோம். சரிங்களா? அப்போ ஒருவருக்கு வருகின்ற துன்பங்கள், நோய்கள் 3 என்ன? உடலுக்கு வருகின்ற நோய்கள், உள்ளத்திற்கு வருகின்ற நோய்கள், உயிருக்கு வருகின்ற நோய். அது கொண்டுதான் நோய். உடம்புக்கு வர நோய்களை டாக்டர்கிட்ட போல இந்த மாதிரி மூலிகை அது தீர்க்குது, அது முடியலன்னா டாக்டர்கிட்ட போகிற தீர்க்கறதுக்கு வழி உண்டு. உள்ளத்தில் ஒரு வலி இருக்கும்னா இப்படி வந்து நம்மோடெல்லாம் கலந்து, அம்மா எனக்கு இப்படி இப்படி இப்படின்னு ஒருத்தரோட பேசி ஒரு மனம் ஆறுது. உயிருக்கு வருகின்ற நோயை தீர்ப்பவர் மருதமலையான். இறைவனை தவிர யாரையார்? இறைவா நீ தீர்னா அவர் மனம் வச்சாத்தான் நமக்கு தீரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 கடைப்பிடித்து 4 மார்க்கங்களை சரியை, கிரியை, யோகம் நிலையில் எல்லாம் நின்று இதெல்லாம் இலக்கண முறைப்படி நமக்கு நிற்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல. முருகா 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 என்று சொல்லுங்கள். நாம் நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம. வருதுங்களா? அதுல வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. ஒரு நாமமா 2? வெகு கோடி. ஏதோ ஒரு நாமம் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க, வழிபடுங்க. அதன் மூலமாக நான் அவனுடைய அருளை பெற்று உயிருக்கு வருகின்ற துன்பத்தை, நோயை நீக்கிக் கொள்ளலாம். சரி, ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, நாகங்கள், பயங்கரமான நாகங்கள், பாம்புகள் இல்லாமல இருக்கும். அவருக்கு நாம துன்பம் செய்யாம போனா பரவாயில்ல, அது பாட்டு போயிட்டு போகுது. ஆமா, நீண்ட குகைகள் நிறைய உள்ளன. ஒவ்வொரு இடத்துலயும் குகைகள் இருக்குது, நமக்கு தெரியாது. இப்ப கூட நம்முடைய அந்த வரலாறு சொல்லுகின்ற வகையில ஒரு மலையினுடைய ஒரு பக்கத்துல ஒரு 2 கல் இப்படி தெரியும், நடுவில் ஒரு கல் மாதிரி தெரியும், மேல ஒரு அட்டிகை போட்டு வச்சிருப்பாங்க. திருடர்கள் வந்து முருகப்பெருமானிடம் உள்ள அந்த நகைகளை எல்லாம் மூட்டையா கட்டி திருடிட்டு போகும்போது அங்க அந்த மலையை தாண்டி போகும்போது அடுத்த மலை தான், அதுல அப்படியே கல்லாக முருகன் இருக்கும்படி அதனுடைய அடையாளமாக இப்பொழுதும் அதை நாம் பார்க்கலாம். கொஞ்சம் மரங்கள்லாம் வளர்ச்சி எல்லாம் கம்மியா இருக்கிற நேரத்துல அது தெரியும். மரங்கள்லாம் ரொம்ப வளர்ந்து மூடி இருந்தா குறைஞ்சிருக்கிற நேரத்துல, வறட்சி காலத்துல, வெயில் காலத்துல நம்ம பார்க்கறதுக்கு வழி சாதாரணமா தெரியும். இதெல்லாம் மருதமலையானுடைய அருள் நிகழ்வு. மருதமலைக்குள்ள அத்தனை யாக வேள்விகள், பூஜை புனஸ்காரங்கள், கோலாட்டம், கும்மியாட்டம், சொற்பொழிவுகள் எத்தனை உண்டோ அத்தனை விழாக்கள் நடக்கும். விழாக்கள் அந்த மலைக்குள்ளே நடக்கும். ஆனா இங்கிருந்து பார்த்தா தெரியாது. ஏன்னா சுற்றிலும் அத்தனை மரங்கள் வளர்ந்து சோலையாக அடர்ந்து, அவ்வளவு வளமை பொருந்தியது நம்முடைய மருதமலை. அப்புறம் பாம்புகள் கண்டு பயப்படும் அளவுக்கு நாகதாளி செடியும் அங்க இருக்கு. அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. கனிகள், அந்த கனிகளை பாம்பு என்று கருதி தொடர்ந்து மயில்கள் போய் கொத்துகின்றன. அப்ப பாம்பு, மலையில முருகன் இருக்கிற இடத்துல மயில் இல்லாமல் இருக்கும். இதை கண்டு கருங்குரங்குகள் ஓடுகின்றன. என்ன மாதிரி எல்லாம் வளமை. ஒரு பக்கத்திலே யானைகள் பிளிருகின்றன. தாமரை மலர்கள், நீலோத்பல மலர்கள் நிறைந்து விளங்கும் சுனை நீர். சுனைகள் நிறைய, 5 சுனைகள் இருக்குது. என்ன 5 சுனைகள் மருதமலையில அப்படின்னா, மருதச்சுனை, சரவணச்சுனை, வக்கணை ஊற்று, அனுபாவித்தன் சுனை, ஊற்றுக்கண் ஊற்று. இந்த 5 சுனைகள் மருதமலையிலே இருந்தன. இப்பொழுது மருதச்சுனை மட்டும் பார்ப்பதற்கு தெரிகின்றது, தண்ணி இல்லையா, வற்றி தெரியும். மழைக்காலம் வந்தால் உடனே இனி அநேகமாக வரும், ஊற்றெடுக்கும். இந்த மருதச்சுனைங்கிறது எங்க பாம்பாட்டி சித்தர்
கோயிலுக்கும் கன்னிமார் சுவாமி கோயில் இருக்கு இல்லைங்க, அதுக்கும் அவங்களுடைய வலது பக்கம் தெம்பக்கமாக இருக்குதுல்ல, நமக்கு தெம்பக்கம், அவங்களுக்கு வலது பக்கமாக இருக்கு. பாம்பாட்டி சித்திரக்கு இடது பக்கம், கன்னிமார் சாமிக்கு வலது பக்கம். பெரிய ஒரு பெரிய தொட்டி மாதிரி அது ஒரு கற்கள் வாராங்கல்ல சூழ்ந்து தெரியும். அந்த இடத்துக்கு கீழே ஒரு சுனை இருக்குது. அங்கே 2-3 மருத மரங்கள் இருக்குது. இப்பெல்லாம் ரொம்ப அருகி போச்சு. அப்புறம் மருத மரத்தை மருதமலையான் கோயிலுக்கு பின்னால வடமேற்கு மூலையில வச்சு வழிபட்டு வரணும். அங்கே ஒரு மருத மரம் இருக்குது. அப்புறம் அங்கங்கே உள்ள இருக்கும். அங்கே இருக்கிறது பேர் மருத சுனை. மருதமலையின் பெயரிலேயே தாங்கி இருக்கிற சுனை. அதுல அதை வழிபட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல மூழ்கி வழிபட்டோமானா கருத அரிதாகி காணும் தெய்வங்களை தெய்வமே நேரில் காட்சி கொடுக்கும். மருத சுனையில மூழ்கி வழிபட்டா தெய்வம் நேரிலே காட்சி கொடுக்கும். சரவண சுனை கொஞ்சம் மேல இருக்குது. இந்த அப்பெல்லாம் மேல ஒரு சாமியார் இருக்குதுன்னு நாங்கெல்லாம் போவோம். மருதமலையில இருந்து மேல் பக்கம் நோக்கி போவோம். அதுக்கு என்ன, அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு மேலே மேடையாட்டு கட்டி இப்பெல்லாம் இடிச்சுட்டாங்க. அதில் அந்த வழியை மேலே போனால் அங்கே சரவண சுனை, அங்கே சித்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு சாமியார் இருந்தாங்கன்னு நாங்கள்லாம் அங்கே சின்ன குழந்தை. எனக்கு காது குத்துனதான் எனக்கு தான் மருதமலையில் 5 வயசுல தான் காது குத்துனாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. மஞ்சள் டஃபெட்டா சில்க் அப்பெல்லாம் ரொம்ப பிரசித்தம். மஞ்சள் கலர் சில்க் பாவாடை, புள்ளி போட்ட பூ போட்டது, கருப்பு கலரில் புள்ளி போட்டது, அதே டஃபெட்டா சில்க்கு ஜாக்கெட்டு, 2 ஜடையை போட்டுட்டு அந்த மலைத்தாவரம்னு ஒன்று இருக்குது, அதோட பழம் இருக்கும். அந்த பழத்தை கருப்பு கருப்பா, அதுக்கு என்ன பேர், அந்த மரத்துக்கு பேர் நல்ல பேர் சூரி பழம்னு. நாம அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டே விளையாட்டு போல என் வயது, ஆமா எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டே மலை ஏறி ஓடி அப்புறம் காது ஊத்துனாங்க. அது ஞாபகம் இருக்கு. குட்டி குட்டியா கருப்பு கருப்பா கலர், அது வேறு. அது ஒண்ணு, அது ஒண்ணு. இது அந்த மலர்கள் அரும்பரும்பா காது கம்மல் போடுற மாதிரி அதை சாப்பிட்டு இனிப்பா இருக்கும். உள்ள கொட்டையை சின்ன சின்ன கொட்டையா இருக்கும். அது ரொம்ப அந்த அனுபவம் எல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருதுன்னு வைங்களேன். அப்படி அந்த உச்சியில கொஞ்சம் மேல போனமான சரவண சுனை முருகப்பெருமானுடைய நாமத்தை தாங்கியது. ஞானம் தரும். அந்த சுனையில மூழ்கி இறைவனை வழிபட்டால் நமக்கு ஞானம் மிகும். வக்கணை ஊற்று, வக்கணை ஊற்றுகிறது. இப்போ ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், முதல்ல விநாயகர் பெருமான் ஆஞ்சநேயர்னே வருது, சாரி, விநாயகர் பெருமானை வச்சிருக்காங்கல்ல, பஞ்சமுக விநாயகர். நம்மளுக்கு இங்க ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர் வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, பெரிய அரசமன். அதன் அடியில தான் வக்கணை ஊற்று, அந்த ஊற்று இருந்திருக்கிறது. அங்க அந்த ஊற்றுல நீராடி இறைவனை வழிபட்டால் இந்த நரை திரை மூப்பு என்பதே இருக்காது, எப்போதுமே இளமையாக இருக்கும் அப்படின்னு. வயதாயிரம், வயது மூப்பு தெரியாது, நரை தெரியாது, திரை இந்த தசையெல்லாம் சுறுசுறுக்கா இருக்காது, ஒரு மாதிரி தள்ளாட்டம் வராது, இளமையோடு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் அனுபாவி தன் சுனை, அனுபாவி சுப்பிரமணியர் அந்த பக்கம், அது இன்னைக்கும் ஊற்றா இருந்து அந்த தண்ணி தான் முதல்ல எல்லாம் கோயம்புத்தூர் வரலுமே வந்ததுன்னு சொல்லுவாங்க. தடாகத்துக்கெல்லாம் அந்த மாதிரி அங்க முருகன் போட்டதுதான், முருகன் போட்ட வேலு, அதனால முருகன் கொடுத்த வரலாறு. ஆனா இன்னைக்கும் அதுல தண்ணி இருக்குது. அந்த பெரிய தடாகம் சின்ன தடாகம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பயன்பட்டு, அது அனுபவி தன் சுனை. அதுல மூழ்கி எழுந்திருச்சா இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கிறது. புற்றுக்கள் ஊற்று. இந்த இடுமன் சன்னதி இருக்கு பாருங்க, இடுமன் சன்னதியிலிருந்து பக்கத்துல ஒரு தெக்க கொஞ்சம் தூரம் நடைபாதை போகுது இல்லை, அதுல ஒரு 1.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவு போனா அங்க இருக்கிறது தான் புற்றுக்கண் ஊற்று. புற்றுக்கண் அங்க இருக்குது. அதுல என்ன அப்படின்னா, புற்றுக்கண்ல பாம்புன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா புற்றா இருந்திருக்கிற இடத்துல இருந்து கீழே தண்ணி வந்திருக்கு, அதனாலதான் அது பேரே புற்றுக்கண் ஊற்றுன்னு வந்திருக்கு. அங்க அதுல மூழ்கி நம்ம வழிபட்டால் காமத்துக்கு போக மாட்டோம். காமத்துக்குன்னு என்ன, உலக விஷயங்கள்ல நம்மளுடைய ஆர்வத்தை காட்டிக்க மாட்டோம். இறைவன் வழிபடுகின்ற ஒரு தன்மை தான் நம்ம அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல
மத காமிய தழுந்தி இளையாதே காலர் கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓம் என்று சொல்லிக்கொண்டே நான் உன்னை தியானம் செய்து கொண்டு ஓவியம் போல அசையாமல் அப்படி உன்னை நினைக்கும் போது எந்த அசைவுகளும் எனக்கு மன அசைவு மற்ற அசைவு போன்றார் அப்படி சொல்லி அந்த தியானத்திலே இருந்து இறைவனை வணங்கி மகிழ்வோம். இப்படி இந்த 5 பெயர் சொல்லக்கூடிய அளவில் இருக்குதே தவிர நிறைந்த சுனைகள் அங்கே இருக்கின்றன. சரிங்களா? அதுக்கப்புறம் கனி மரங்கள், காய் மரங்கள். இதுல இந்த மரங்கள் இன்னொரு சிறப்பு, நாய் வடிவமா ஒரு காய் இருக்குதான் ஒரு மரத்துல. நாய் வடிவத்துல ஒரு மரத்துல காய். அப்புறம் இன்னொரு மரத்துல இது நமக்கு என்ன எது சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பட்டாம்பூச்சிக்கு இந்த மூக்குல ஒரு நீளமா அந்த நாசின்னு சொல்லுவான், மீசைன்னு சொல்லுவான், நாசி. அந்த மாதிரி மரங்கள்ல இருந்து அந்த மாதிரி தூத்தூரா இருக்குமா. அது பக்கத்துல யாரும் போய்விடக்கூடாது. பக்கத்துல போயிட்டு அப்படியே அதால நம்ம விளைச்சு அதுல இருந்து விடுபட்டு வர்றது ரொம்ப சிரமம். என்ன அற்புதமான நிலைகள்லாம் இந்த மலைக்குள்ள நிறைஞ்சிருக்குது. நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்தா எல்லாம் போய் பார்க்கலாம். அது என்னன்னா, இதெல்லாம் மருதவரை உலா என்ற ஒரு நூல். இதுவரை மருதமலை பற்றி அதிகம் பேசப்படாத நூல் மருதவரை உலா. மருதம் அப்படின்னா மருத மரங்கள் நிறைந்த வரை மலை. அதுல இருந்து முருகப்பெருமான் உலா வந்தார். இது உற்சவமூர்த்தியா வராரு. இப்பெல்லாம் கோயிலை சுத்தியே நிற்கிது. அப்ப நவாவூர் வரையிலும் வடவள்ளி வரையிலும் மருதமூர்த்தி உலா வருவார். மருத மலைக்கு போய் வழிபட முடியாதவங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து காட்சி தந்து அருள் புரிவாராம். இப்படி அப்பெல்லாம் சின்னது தானே ஊர், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வடவள்ளி வரையிலும் வந்து மறுபடியும் மருதமலைக்கு போய் சேருவார். அப்படி உலா வந்த நிலைகளில ஒரு 7 வகையான பெண்கள் இருக்கிறார்கள். அவர் எல்லாருமே ஆண்களும் பெண்களாகத்தான், இங்கே பெண்களும் பெண்களாகத்தான் முருகனுடைய வருகையை அழகையை கண்டு அவனிடம் தன்னை ஈடுபடுத்தி மெய்மறந்து வழிபட்ட நிலையிலே சொல்லுவது மருதவரை உலா. அப்படி சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா பெருமை எல்லாம் சொல்லுவாங்க, மலையினுடைய வளம் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் வரக்கூடியது இத்தனை. சரிங்களா? இதெல்லாம் நிறைய ஒரு பேரூர் புராணம் என்ற ஒரு புராணம் உண்டு, ஒரு நூல் உண்டு. அதுல மருதவரை படலம் அப்படின்னே ஒரு பகுதி உண்டு. அது தவிர மற்றதுலேயும் மருதமலை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மருதமலை சன்னதி, முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வலது பக்கம் பட்டீஸ்வரர் இருக்கிறாங்க, இடது பக்கம் பச்சை நாயகி இருக்கிறாங்க இல்லைங்க சுற்றி வரும்போது. இது சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பகுதியை. இந்த மாதிரி எங்க சிவபெருமானுக்கும் அம்மைக்கும் நடுவிலே முருகப்பெருமான் இருக்கின்ற மாதிரி காட்சி தருகின்றாரோ அதற்கெல்லாம் சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் முன்னால திருமால் மாமா அங்க முன்னால் இருக்கிறாரு இல்ல. அப்புறம் அதுக்கு முன்னால கொடிமரம், கொடிமரத்து பக்கத்துல விநாயகர். அப்புறம் இந்த பக்கம் இடது பக்கம் வந்து நவகிரகங்கள் வச்சிருக்காங்க. இப்ப மயில் மண்டபமா போச்சு. மயில் மண்டபத்துல இருந்து முருகப்பெருமானை பார்த்தாலே காட்சி தரக்கூடிய அளவுக்கு இப்ப மண்டபங்களை எல்லாம் மாத்தி நல்லா சூப்பரா அமைச்சிருக்கிறாங்க. சின்னப்ப தேவர் பண்ணாரு. இப்ப நிறைய அதுக்கப்புறம் ஆயிப்போச்சு. ரெண்டு குடமுழுக்கங்க நடந்தது. அந்த 2க்கும் நான் அடியேன், எனக்கு முருகப்பெருமான் வரம் கொடுத்தார். நான் தான் நேர்முக வர்ணனை பண்ணினேன். இப்போ ஹெலிகாப்டரில் இது பெஸ்ட் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார், கௌரி சங்கர். அவருடைய குடும்பத்தினுடைய ஏற்பாடு. நம்ம கேஎம்சிஹெச் நல்ல பழனிசாமியா அவருடைய ஏற்பாடெல்லாம் கலந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து எல்லாருக்கும் மலர் தூவி தீர்த்தம் போட்ட மாதிரி எல்லாம் பண்ணாங்க, மோட்டார் வைத்து. ஆக இப்படிப்பட்ட வளமுடையதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் சொன்னேன் 7 எருமை மரங்கள்
உராய்ந்து உராய்ந்து அல்லது வீசும் காற்றிலே ஒலி எழுப்புகின்ற அந்த ஒலி எருமைகளின் ஒலி என்று நினைத்து கொண்டு வேங்கை மரங்கள் கோபித்துக் கொள்ளுகின்றன. வேங்கை மரங்கள் எருமை மரங்களுக்கு ரெண்டுத்துக்கும். எருமை மரங்கள் ஒராஞ்சுன்னா அந்த எருமைகள்லாம் போய் ஒராஞ்சு தன்னுடைய தினம் தீர்ச்சுக்குமாரு. அந்த மாதிரியான மரங்கள், அப்படிப்பட்ட மரங்கள் இருக்குது. காற்று வீசி ஒராயும் போது அது ஓன்னு ஒலி எழுப்புது. அது வேங்கை மரத்துக்கு என்னமோ பெரிய சங்கடமாக இருக்குது. என்ன இப்படி புலி, வேங்கைன்னா புலி, புரியுதா? அப்ப புலி மிருகத்துக்கும் மரத்துக்கும் ஒப்புமை வச்சு இங்க பாடி இருக்கிறது தெரியுது பாருங்க. என்ன ஒரு தெய்வீக நுட்பம் இருந்தால் அந்த கவிதா நுட்பம் வந்திருக்கும். தெய்வ பெண்களின் மந்திரங்களால் கட்டப்பட்டனவாய் மிகுந்த மலர்ச்சோலைகளை கொண்டுள்ளது. தெய்வ பெண்களால் கட்டப்பட்டது போல அந்த மலர்ச்சோலை. அவங்க அங்க உலாவி மலர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வசத்துல வச்சுட்டாங்க. அந்த மாதிரியான மலர்ச்சோலை, சரிங்களா? ஒரு பக்கத்துல விண்ணளவு உயர்ந்த மரங்கள் ஆகாயம் அளவு ஊர்ந்து நிற்கின்றன. அந்த மரங்களை சார்ந்து நின்றவர்கள் இவை நிழலே கொடுப்பதில்லை. உயர்ந்திருந்தா எப்படி நிழல் கிடைக்கும்? கொஞ்சம் தாழ்ந்திருந்தா தானே, ஆலமரம் அரச மரம் போல அப்படி இருந்தா நமக்கு நிழல் கிடைக்கும். இது அவங்களுக்கெல்லாம் சந்தேகம், நிழலே கொடுக்க மாட்டேங்குது. ஒரு புறத்திலே முருகனுக்கு விழா எடுக்கப்பட்டு ஆரவாரத்தோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கொடியேற்றம் ஆயிற்று. யானைகள், தேர்கள் மற்ற அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்து பொய்யாக்கும் வகையிலே உயர்ந்து விளங்கும் மரங்கள் ஒரு பக்கம். முன்பு சொன்னது போல காய்ந்த சருகுகள், இலைகள், காய்கனிகளை பறிப்பதற்கு தன் பக்கத்திலே வருபவர்களை வளாரினால் வளைத்து அடித்து பாம்பு போல சீறி உயிரையே போக்கடிக்கும் வலிமையுடைய மரங்கள் ஒரு பக்கத்தில் உள்ளன. இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் நாய்க்குட்டிகள் இப்பகுதியில் நிறைய உள்ளன என்று புகுந்த புலிக்குட்டிகள் ஏமாந்து போயின. ஏன்னா அப்ப புலிகள்லாம் இருந்திருக்குது, விலங்குகள், புலி, கரடிசிங்க எல்லாமே இருந்திருக்கு. ஆமா, ஏனென்றால் நாய்க்குட்டி போல காய்களை உடைய நாய்க்குட்டி மரங்கள் ஒரு புறம், இங்கு வசிக்கின்றவர்களில் ஒரு பக்கத்தில் வேடர் குலத்தவர்கள், முதுமை அடைந்தவர்கள் சிறு பிள்ளைகளை தம்மோடு கூட்டி விளையாடுகிறார்கள். முதியவர்களுக்கு யார் விளையாடுவாங்க? சிறு பிள்ளைகள். கருடன் செல்லும் வேகத்தை போல இம்மலை முழுதும் ரிஷிகள் சுற்றி வந்து கொண்டுள்ளார்கள். கருடன் எத்தனை வேகமா பறக்கும், அதுபோல அத்தனை ரிஷிகளும் இங்கே இத்தனை நிறைய வேகமாக சுற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, ஞானிகள் கண்ணுக்கு தெரியலாம். இவ்வாறான பல வளங்களையும் அதிகமாக கொண்டது மருதமலை. இம்மலைக்கு தேவர்கள் அனைவரும் தங்கள் பகைவர்களாக உள்ள சூரர்களை அழிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுவதற்காக முருகப்பெருமானை தரிசிக்க வந்தார்கள். அவர்களின் வரவு கேட்டு நாரத முனிவர் காலால் நடந்து சென்று, அப்பெல்லாம் நாரதர் வானத்துல பறந்து வர்ற மாதிரி வருவார். அதனாலதான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க, நாரத முனிவர் காலால் நடந்து சென்று அவர்களை எல்லாம் வணங்கி வரவேற்று முருக பெருமானிடம் கொண்டு சேர்க்கிறார். அவங்களுக்கெல்லாம் அவர் மேல ஒரு குணம், எப்படியே நீ முருகனுடைய அருளுக்கு பாத்திரமாயிட்ட, முருகன் கிட்டவே இருக்கிற. யாருக்கு? திருமால், பிரம்மா, இந்திரன், தேவர். அவங்க பாருங்க எந்த நிலை. அப்ப மனித மனங்களை என்னன்னு சொல்றது? முருகன் அருளை வேண்டி அந்த மாதிரி, நம்ம பொருளை வேண்டி இச்சிச்சு நம்ம மனித மனம் அப்படி. ஆனா எதை நாடி போகணும், அருளை வேண்டி அப்படி போகணுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்பதான் அழிக்கணும்னு. சரி, இப்படிப்பட்ட சூரிய ஒளி பொருந்திய மருதமலையார் அவர்கிட்ட வேண்டி வரம் பெற்றார்கள். அவரும் சரி, நான் சூரனை அழித்து உங்களுக்கு அருள் புரிகிறேன், நீங்கள் சுகமாக தேவலோகத்திலே வாழலாம் என்று சொல்லி சென்றார். இந்த நிகழ்வு ஒரு பக்கம். இப்படிப்பட்ட மருதமலையானுக்கு எப்படி பூசை நடக்க வேண்டும், எப்படி பூஜை நடக்க வேண்டும், அந்த மாதிரி நீங்க பூஜை செய்து முடித்தால்தான் இத்தனை நாட்களுக்கு ஒரு காலக்கெடு, அப்படி பூஜை செய்து முடித்தால்தான் உங்களுக்கு முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை தருவார். இது யாருக்கு சொல்றாரு? தேவர்களுக்கு நாரதர் சொல்றாரு. நமக்கெல்லாம் நம்ம போய் கேட்டா எப்பவும் கிடைக்கும். தேவர்கள்லாம் கொஞ்சம் மமதியில கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும் அப்படிங்குதானே. அவங்களுக்கு என்ன சுகபோகிகள் தானே. 5 வருஷமோ 10 வருஷமோ ஆட்சி காலம் முடிஞ்சோன்னா மந்திரிகள் மீண்டும் இறங்கி வர மாதிரி அவங்க சொர்க்க உலகத்துல இருந்து மீண்டும் இறங்கி நம்மளை போலதான் இருப்பாங்க. அதனால்தான் சொர்க்க வாழ்வு நமக்கு வேண்டாம், இறைவன் திருவடி வாழ்வு தான் நமக்கு வேண்டும். அங்கேயே இருக்கும்.
சுகமா என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்குவோம். அங்கேயே இருப்போம். அதனாலதான் நமக்கு இந்த சாலோக பதவி, சாமீப பதவி, சாரூப பதவி எல்லாம் தாண்டி சாயுச்சிய பதவி நமக்கு இருக்கு. அதுக்குதான் அவன் காலை கட்டிக்கிறது. கீழ அனுப்பிடாத பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பூண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், பிறவி அலையாற்றினில் பூதாதே. பட்டினத்தார் வென்ற எத்தனையோ பிறவி எடுத்து நான் செய்ய வேண்டிய தப்பெல்லாம் ஒரு பிறவியில முடிச்சுட்டு சாமி போதும் போதும், இனி எனக்கு ஒரு பிறவி வேண்டாம், ஞானம் தான் வேணும், இன்பம் தான் வேணும். எவ்வளவு எவ்வளவு எல்லா பெரியவர்களும் விஞ்ஞானிகள், சித்தர்கள், நம்ம நாயன்மார்கள், நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோமே, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இன்று வரை உள்ள அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் கேட்பது பிறவாமை வேண்டும். அதான் அப்படி இங்கே பிறவாமை வேண்டும். நீங்கள் சுகமாக தேவலோகத்திலே வாழ வேண்டும்ங்கிற வாழ்க்கையை விரும்புறீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் போங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சும்மா கிடைக்குமா சுக்கு? சொல்றாங்கல்லங்க, சுக்கா மிளகா சும்மா கிடைப்பதற்கு சுதந்திரம் இல்லவா? எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர்கள், எத்தனை நிலைகளில். அது போல நாரதர் சொல்றார், பெருமாள் பிரம்மா தேவர்கள் எல்லாரையும் பார்த்து, ஐயனே சிவதர்மங்கள் பல உள்ளன, அவற்றுள் சிறந்தது சிவ பூஜை. பூசனைக்குரிய உபச்சாரங்களில் 5 சிறந்தன. இந்த உபச்சாரங்களை 16 மண்டலங்கள் தவறாமல் நல்ல முறையில் செய்து வந்தால் கவலைகள் எல்லாம் போய்விடும். இப்பிறவியிலேயே பயன் கைகூடும், மோட்சம் கிடைக்கும். எல்லாத்துலயும் சிறந்தது சிவபூஜை. அதுல 5 உபச்சாரத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். தவறாம இந்த பூஜை செய்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு மோட்சம். எத்தனை நாட்கள்? 16 மண்டலங்கள். ஒரு மண்டலம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எத்தனைங்க? 48. தெளிவா சொல்லுங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம். ஏன் கணக்கையும் சொன்னேன் நானு. நவகிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27. இவற்றை கூட்டும் போது 48. அப்ப தனித்தனியாக ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்ளுகிறோங்கிறது ஞாபகம் வரணும். அவங்க மூலமா இறைவனுக்கு நம்ம வழிபாடு செய்யணும். 2வது 108 மந்திரங்களை சொல்லி பூசிப்போம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது என்ன 108 கணக்கு? 150 சொல்லக்கூடாதா, இல்ல 250 சொல்லக்கூடாது? அது என்ன கணக்கு? 60 வருஷங்கள் தமிழ் வருஷம். தமிழ் வருஷங்கள் 60. தமிழை கொண்டு வந்து எப்படி வைக்கிறார் பாருங்க. தமிழ் கடவுள் அல்லவா முருகன். அதனால இந்த 48 + 60 108. முருகன் தமிழ் கடவுள். சாதாரணமாவே முருகன் தமிழ் கடவுள். தமிழை இறைவனுக்கு போதித்தார், அகத்தியருக்கு போதித்தார், சிவபெருமானுக்கு போதித்தார். இறைவனிலே சிவபெருமானுக்கு, முனிவர்களிலே அகத்தியருக்கு, மனிதர்களிலே அருணகிரியாருக்கு போதித்தவர். எதை போதித்தவர்? தமிழை போதித்தவர். அவர் நக்கீரருக்கு எல்லாருக்குமே அருளி இருக்கிறார். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன், இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேல் ஞானம், ஞான வடிவானது. அப்போ இங்க எப்படிப்பட்ட பூஜை ஒன்றொன்றே சொல்லி கொண்டு போனால் அது பெருகும். தமிழ் கடவுள் என்ன? 6 முகங்கள், வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 எழுத்துக்கள், 12 கைகள், உயிரெழுத்துக்கள் 12, 18 கண்கள், மெய் எழுத்துக்கள் 18, ஆயுதம் 1, வேல், ஆயுத எழுத்து 1. இப்படி எல்லாமாக இன்னும் நிறைய இருக்கு. தமிழாக விருப்பம், அதனால அவருக்கு தமிழ் கடவுள். அந்த முருகனுக்கு இப்படி 48 நாட்கள் கொண்டது ஒரு மண்டலம். அதை 108 மந்திரங்கள் சொல்லி பூசிக்க வேண்டும். 16 மண்டலங்களுக்கு நீங்கள் பூசிக்க வேண்டும் இறைவனை. அவங்களுக்கெல்லாம் என்ன, ஒரு வருஷம் நம்மளுக்கு, அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப நீங்க நினைச்சு கணக்கு போட்டு பாருங்க எத்தனை. அது கணக்கு போட்டு எங்கேயோ வச்சிருந்து இப்ப கைக்கு கிடைக்கல.
5 உபச்சாரங்கள் தான் சிறந்தது. என்ன? முருகனை, எந்த இறைவனை வழிபடும் போது 5 நிலைகளில் நாம் பூஜை செய்ய வேண்டும். என்ன? அபிஷேகம் செய்ய வேண்டும். முதல்ல இறைவனுக்கு அபிஷேகம், அது எண்ணெய் காப்பு முதலாக என்ன இந்த பவுடர், திருமஞ்சன பொடி, அரிசி பொடி, இதுராக 16 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதில் பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர் இதெல்லாம். ஆனைந்து அதுக்கப்புறம் விட்டு வழிபடுவாங்க. ஆனைந்துன்னா என்ன? கோமயம், கோஜலம், பால், நெய், தயிர். கோமயம் அப்படிங்கிறத நம்ம இப்போ மாட்டினுடைய மூத்திரமா பேர் சொல்லிட்டு வர தப்பு. கோஜலம்னு தான் அதை சொல்லணும். கோமயம்ங்கிறது சாணி. இப்படி 16 வகையான பொருட்களினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். தூபம் காட்ட வேண்டும். ஊதுவத்தி, சாம்பிராணி, மற்ற மணப்பொருள்கள் என்னென்ன, தூபம் காட்ட வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி வச்சுதான் அது இங்க மருதமலைக்கு எப்படி இருக்குது? முருகப்பெருமானுடைய கண்ணளவுக்கு உயர்ந்திருக்கும். 2 பக்கம் வெள்ளி குத்து விளக்கு. ஒரு படி நெய் பிடிக்கிற மாதிரி அதனுடைய அகல் இருக்க வேண்டும். அதுல ஒரு விரலின் மொந்தத்திற்கு திரி இருக்க வேண்டும். இவ்வளவு ஒரு ஜானளவு நீளத்திற்கு திரி இருக்க வேண்டும். அதிலே கொளுத்துகின்ற சுடர் இறைவனுடைய உச்சிக்கும் மேலாக தீப ஒளி வீச வேண்டும். இந்த முறைப்படி விளக்கு வைத்து இறைவனை மருதாச்சல மூர்த்தியை வழிபட வேண்டும். இந்த தூபம்ங்கிறது 2 வகை. தூபம்ங்கிறது மனம். அதுல இப்ப நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு நல்ல புதிய துணி ஆடை கொண்டு அந்த ஈரத்தை எல்லாம் துடைத்து எடுத்து விட்டோம். மனம் பூச வேண்டும். ஜவ்வாது, புனுகு, கஸ்தூரி, கோரோசனை, இந்த பொருட்களை எல்லாம் இறைவன் மேனி மேல் பூசி அதற்கப்புறம்தான் அலங்காரம் பண்ணுவோம். ஆடை கட்டுவோம். ஆடையெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் மலர்களால் மாலை செய்து அலங்கரிப்போம். அப்போ மேனிக்கு பூசுகின்ற மணப்பொருள் கந்தம், கந்தம்னா மனம் தவிர மலர் மாலைகளால் அலங்கரிப்போம். மலர் சூடுவோம், தொடுப்பு வைப்போம், உதிரி மலர்களை அர்ச்சனை செய்து போடுவோம். இல்லை, அந்த மலர்களால் இறைவனுக்கு மனம் வரும். அப்ப இந்த வகையிலெல்லாம் மனம் வரும். அந்த தூபம்ங்கிறதுலேயே இதெல்லாம் அடங்கி போகும். மேனிக்கு பூசுகின்ற அந்த பூச்சின் மனம், மார்பிலே சூடுகின்ற மலர்களின் மாலையின் மனம், தொடுப்பா இருந்தாலும் சரி, மாலையா இருந்தாலும் சரி, கன்னிகளா இருந்தாலும் சரி, அதை நாம் போட்டு வணங்குகிறோம். அது மணமிக்க மலர்களை தன்மாரி கொழுந்து இதெல்லாம் போட்டு மணமிக்கதா. இதன் மூலமாக அது மனம் கடைசியில் ஊதுபத்தி, சாம்பிராணி தூபம், குங்குலிய தூபம், குங்குலிய கலைஞர் படிச்சோமா இல்லையா, அதெல்லாம் போட்டு மனம் அப்படி தூபம் காட்டணும். தீபம் ஏற்றி வச்சார். மந்திரங்களால் அர்ச்சித்தல். சரவண ஜாதா நமோ நம, சததள பாதா நமோ நம. இந்த நாதவிந்து கலாதி போலவே போதகன் தரு கோவே நமோ நம இந்த பாட்டையும் சொல்லிக்கலாம். அப்ப முருகா நம, கந்தா நம, குமரா நம, காங்கேயா நம, கார்த்திகேயா நம. அவருக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனை பெயர்களையும் சொல்லி மலர்களாலே அவனை, நம்முடைய மனத்தையும் சேர்த்து மனமலர்களாலேயும் முருகனுடைய பாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். கடைசியாக முக்கியமான ஒன்று நைவேத்தியம் செய்ய வேண்டும். மணியாச்சுல என்ன இருக்குது? 5 நிமிஷம். நைவேத்தியம் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. முருகனுக்கு எப்படி நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதோட நம்ம மனம் செய்ய வேண்டும். சிறந்த பசுபால் அபிஷேகம், செந்தேன் அபிஷேகம், இளநீர், 3 வகைப்பட்ட இளநீர் அபிஷேகம். அது என்ன 3 வகை? செவ்விளநீர், இளநீர், இன்னொன்னு கவுளிப்பத்திரம்னு ஒரு இளநீர் இருக்குதான். ஒரு பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன். கவுளிப்பத்திரம் அப்படின்னு ஒரு இளநீர் இருக்குதான். இந்த வகையாக 3 வகையான இளநீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், மணமிக்க சந்தன குழம்பு, இடையிடையே நீங்காமல் நிறைந்த நீரை சங்கிலே எடுத்து சங்காபிஷேகம். இளநீரை எந்த பார்த்து சைலண்ட்ல போட்டு
இல்லை, ரெக்கார்ட் ஆகுதுல்ல. அபிடேகித்தால் அதிகமான பலன் உண்டு. இந்த அபிஷேகத்தில் உயர்ந்தது லேபனம், சுகந்தம். லேபனம் மேற்பூற்று இறைவனின் மேனியிலே பூசுவது தூய்மையான பனிநீர், பச்சை கற்பூரம், குங்குமம்பு, கோரேசனை, புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது இவை கலந்த கலவையுள்ள மலாக்கா சந்தனம், மலைய சந்தனம் இவற்றை ஒளிபொருந்திய திருமேனி முழுவதும் பொருந்தும்படி கொட்டுதல். சுகந்தம் என்பது முல்லை, இருவாட்சி, பிச்சி, மல்லிகை, பன்னீர், மறிக்கொழுந்து, வெட்டிவேர் என்று 7 வகை மலர்களையும் தொடுத்து திருமேனி தெரியாமல் முழுவதும் சாத்தி அலங்கரித்தல். ஆங்கவைதாம் அபிடேகம், அரிய விரை, விளக்கு, மனு தாங்கும் அர்ச்சனை நிவேதனமாகும். இவை தம்மை ஓங்கும் வகை ஏற்றுவதும் உரைப்பக்கேள். மந்திரத்தின் வீங்கு திரை கடல் கலக்கி விண்ணவர்க்கு சுதையளித்தோ. இது அதுல வர பாட்டு. எப்படி? மருதமலையானுக்கு பூஜை செய்யும் முறை. சூரியன் உதிப்பதற்கு முன்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலண்ட்ல போட்டோம். சூரியன் உதிப்பதற்கு முன்பு 12 புதிய சால்களில் புதிய நீரை துகிலா, புது பானை, 12 பானை துகிலால மூடி வச்சிருக்கணும். வடிகட்டி எடுத்து அதை துகிலால மூடி வச்சிருக்கணும். புது மணலை பரப்பி அந்த மணல் மேல் இந்த 12 சால்களையும் வைத்து ஏலம், வெட்டிவேர் முதலிய திரவியங்களை மணமிக்க மலர்களோடு நீரில் போட்டு மந்திரங்களால் ஜபிக்க வேண்டும். அந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ண. 1000 வாழைப்பழங்கள், திருத்திய வாழைப்பழங்கள், 1000 வாழைப்பழங்கள், 6 படி பசும்பால், காராம்பூசி, தேன் 2 படி, நெய் 2 படி, வெல்லம் 2 படி இவற்றை கலந்த சிறிய பஞ்சாமிர்தத்தை. பஞ்சாமிர்தத்துக்கு இதெல்லாம் கரெக்டாக அளவு. இப்போ நீங்கள் இதில் தொலைக்காட்சியில் சொல்கிறீங்களே, இது செய்யணும் அதை செய்யணும் செய்முறையெல்லாம் சொல்கிறீங்க. எல்லாத்துலேயும் செய்கிறோம். சமைக்கிற முறை. இங்க முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் எப்படி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கார். சிறந்த பஞ்சாமிர்தமாகி இந்த பஞ்சாமிர்தத்தை ரத்தினம் இழைத்த பாத்திரத்தில் எடுத்து அமைக்க வேண்டும். ரத்தினம் இழைக்கணும்னு பாத்திரம் என்ன? தங்க பாத்திரம். ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட தங்க பாத்திரத்துல எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வச்சு ஆக இப்படி நைவேத்தியம் பண்ணி இறைவனுக்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்ய வேண்டும். இதுதான் மருதமலையினுடைய தாத்பரியம். இதெல்லாம் பாடல்களை எழுதி. இப்போ 3 நாட்கள் இடும்பன் சன்னதி கீழே இருக்குது. சொன்னேன் இடும்பன் சன்னதி. அவர் மலையை தாங்கி போறாரு இல்லையா, 2 மலைகளையும் தோல்ல வச்சுட்டு. அது அங்கே மலைக்கு மேலே, அது பழனிக்கு சொல்லும்போது நல்லா உயர்ந்த, இதை விட உயர்ந்ததல்லவா, நல்லா சொல்லுவாங்க. போகும்போது அங்கே கீழே வைத்தார். ஏதோ தண்ணி குடிக்கலாம், அந்த பக்கம் வச்சுட்டு வரலான்னு சொல்லி வச்சுட்டு போனதுனால எடுக்க முடியல. அகத்தியர் வழி வந்தது அது. அந்த மலையை எடுக்க முடியாதனால அப்போ அங்கே இந்த இடத்துல தான் இறைவன் என்னை இருக்க பணித்திருக்கின்றான் என்று அங்கேயே இடும்பனே மலையாக அங்கே இருந்தார். அவர் கொண்டு வந்த தராசில கொண்டு வந்த மலை ஒன்று இடும்ப மலை, இன்னொன்று பேர் சட்டு வரலை. ஆமாம், அதனால இப்படிப்பட்ட இடும்பன் அங்கே எங்கே பார்த்தாலும் முருகன் கோயிலில் இடும்பனை வச்சிருப்பாங்க. இந்த வகையிலே அமைந்திருக்கின்ற மருதமலையானை நாம் நினைத்து தினந்தோறும் நாம் பூஜை செய்து வழிபட்டு வந்தோமானால் நம்மை பீடித்திருக்கின்ற எல்லா தீங்கும் பொடிபட்டு விடும் என்று சொல்லி இந்த வகையிலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.